பிரிகேடியர் தீவன் கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளையை புறப்படமாக கொண்டவர். இவருடைய இயற்பெயர் வேலாயுத பிள்ளை பகீரதகுமார், இயக்க பெயர் சிவதீவன். இவர் சில சமயங்களில் தவபால சிங்கம் என்றும் அழைக்கப்பட்டார். யாழ் மாவட்டம் தென்மராட்சியின் வரணிதான் பிரிகேடியர் தீபன் அவர்களின் பூர்வீகமாகும். சாவகச்சேரி இந்து கல்லூரியின் விஞ்ஞான பீட மாணவனாகவிருந்த தீபன் அவர்கள் பெற்ற காப்போத உயர்தர பெறுபேறுகள் அவருக்கு இலகுவாக பல்கலைக்கழக இடத்தை பெற்று தந்திருக்கும். ஆனால் வரலாற்று கடமையை உணர்ந்து போராளியானார் தீபன் அவர்கள். தென்மராட்சி பிரதேசத்தின் முதலாவது பொறுப்பாளராக விளங்கிய மேஜர் கேடில்ஸின் இளைய மைத்துனராகிய தீபனை இயக்கத்தில் சேர்த்தது கேடில்ஸ் என்று கூறப்படுகின்றது. பிரிகேடியர் தீபன் அவர்களை இயக்கத்தில் சேர்த்த மேஜர் கேடில்ஸ் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மான், விடுதலை புலிகளின் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கேப்டன் வாசு, லெப்டினன்ட் சித்தார்த்தன், கர்னல் சங்கரின் உடன்பிறப்பு. இவர்கள் வீரச்சாவடைய காரணமாகவிருந்த 14/2/1987 அன்று கைதடியிலே இடம்பெற்ற வெடிவிபத்தில் தானும் காற்றோடு காற்றாகி போனார். 1984 முதற் பகுதியில் தன்னை இயக்கத்தில் இணைத்துக் கொண்ட பகீரதகுமார் ஆயுத பயிற்சி பெற்று தீவனாக மாறினார். இவருடைய தொடர்பாடல் குறிப்பு பெயர் டேங்கோ பப்பா என்பதாகும். இவர் முன்னாளில் பொறுப்பாளர் ஒருவரின் மெய் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார். பின்னர் பிரதான மெய் பாதுகாவலராகினார். 1987 ஜூலை 29 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின் இந்திய அமைதிப்படைக்கு எதிரான அந்த காலப்பகுதி சண்டையில் பிரிகேடியர் தீபன் அவர்கள் கிளிநொச்சி படை பொறுப்பாளராகவும் பிரிகேடியர் பால்ராஜ் முல்லைத்தீவின் ராணுவ பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அந்த காலப்பகுதியில் இந்திய படையினருக்கு எதிரான அதிக தாக்குதல்கள் நடைபெற்ற மாவட்டங்கள் முல்லைத்தீவும் கிளிநொச்சியுமே ஆகும். இந்த காலப்பகுதியில் தீவனின் இளைய உடன்பிறப்பாகிய வேலாயுத பிள்ளை சிவகுமாரும் போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தனது உடன்பிறப்பை போலவே வேகமாக வளர்ந்த கில்மன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். 1993 திருவோணமலைக்கு பொறுப்பாளராக அனுப்பப்பட்ட கில்மன் 1994 நடைபெற்ற தவறுதலான வெடிவிபத்தில் லெப்டினன்ட் கர்னல் கில்மனாக தன்னை வீர வரலாறாக்கிக் கொண்டார். 1988 பிற்பகுதியில் மன்னார் நீங்கலான வன்னி பகுதியின் ராணுவ பொறுப்பாளராக பிரிகேடியர் பால்ராஜ் நியமிக்கப்பட்டார். துணை ராணுவ பொறுப்பாளராக பிரிகேடியர் தீபன் இருந்தார். இந்த இரண்டு வீரர்களும் தமது போராளிகளை முன்னின்று வழிநடத்தி பல வெற்றி சமர்களுக்கு வித்திட்டார்கள். இந்திய படை 1990 மார்ச் மாதத்தில் தமிழீழத்தை விட்டு அகன்றது. மீண்டும் ஜூன் மாதமளவில் ஸ்ரீலங்கா படைகளுடனான 2ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கியது. பிரிகேடியர் பால்ராஜின் தலைமையின் கீழ் புலிகள் பல வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அவற்றில் முதன்மையானவை மாங்குளம் மற்றும் கொக்காவில் முகாம் தகர்ப்பாகும். பிரிகேடியர் பால்ராஜும் பிரிகேடியர் தீவனம் 1991 மேற்கொண்ட ஆனையிரவு முகாம் மீதான ஆகாய கடல்வெளி சமரில் பங்கு பற்றி குறிப்பிடத்தக்களவான வெற்றியை பெற்ற போதும் முகாம் தகர்ப்பு என்ற இலக்கு எட்டப்படவில்லை. பிரிகேடியர் தீவன் அவர்களின் போர் ஆசானாக இருந்த பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் வீரச்சாவடைந்த பொழுது பிரிகேடியர் தீவன் அவர்கள் கண்ணீர் மல்க கூறும் வார்த்தைகள் இவை. இந்த வன்னிப்பகுதியிலே நடைபெற்ற பல தாக்குதல்களிலே மிகவும் துணிச்சலோடு சண்டையிட்டு பல வெற்றிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். 1986 காலப்பகுதியிலே மேஜர் பசிலன் அவர்களின் தலைமையின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல வெற்றிகரமான தாக்குதல்களை அவருடன் இணைந்து நடத்தி இருக்கின்றார். முந்திரிய களத்திலே நடத்தப்பட்ட அன்றைய நேரத்திலே மிகப்பெரிய சண்டையாக கருதப்பட்ட ஒரு பதுங்கி தாக்குதலே, அதாவது 14 ராணுவம் கொல்லப்பட்டு பெரிய அளவிலே ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட அந்த தாக்குதலே
மிகவும் தீவிரமாக செயல்பட்டு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து அந்த களத்திலே செயல்பட்டவர். அப்படியாக அந்த காலப்பகுதியிலே நடத்தப்பட்ட பல தாக்குதல்களிலே மிகவும் ஒரு துணிச்சல் உள்ள வீரனாக ஒவ்வொரு களங்களிலேயும் செயல்பட்டிருக்கின்றார். அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட 1987 ஆண்டு காலப்பகுதியிலே இந்திய ராணுவம் எங்கள் மண்ணை, அதாவது சமாதான படையாக வந்த அந்த ராணுவம் எங்கள் மண்ணை ஆக்கிரமிக்க முற்பட்ட போது அந்த ராணுவத்துக்கு எதிரான பல தாக்குதல்களிலே மிகவும் தீவிரமாக பங்கெடுத்தார். யாழ்ப்பாணத்திலே கோப்பாயிலே நடைபெற்ற ஒரு இந்திய ராணுவத்துடனான ஒரு நேரடி சண்டை, இன்றும் அந்த இந்திய ராணுவம் அந்த சண்டையை நினைவு கூறுவார்கள். அவ்வளவுக்கு எங்களுடைய விடுதலை புலிகளின் தாக்குதல் மிகவும் தீவிரமாகவும் அவர்களை அச்சப்படும் அளவிற்கும் அந்த தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலிலே மேஜர் பசிலன் அவர்களின் தலைமையின் கீழே தளபதி பால்ராஜ் அவர்கள் செயல்பட்டு அதிலே ஒரு இந்திய ராணுவத்தினுடைய ஒரு டாங்கியையும் அளித்திருந்தார். அப்படியாக அவர் செயல்பட்ட களங்களில் எல்லாமே மிகவும் ஒரு துணிச்சலான போராளியாக எந்த களத்திலேயும் துணிந்து நின்று எதிரியை விரட்டி அடிக்கும் ஒரு போராளியாக அவர் இந்திய ராணுவ சண்டைகளிலும் சரி, இலங்கை ராணுவத்தினுடனான சண்டைகளிலும் சரி திறமையாக செயல்பட்டார். எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 87 ஆண்டு காலப்பகுதியிலே அதுக்கு பிற்பாடு முல்லைத்தீவிலே நடந்த இந்திய ராணுவத்தினுடைய பல தாக்குதல்களிலே மிகவும் தீவிரமாக போராடி, அதாவது களிக்காட்டில் நடந்த ஒரு இந்திய ராணுவத்தினுடான ஒரு நேரடி மோதல், அதாவது அவர்களுடைய முகாம் சுற்றி வளைக்கப்பட்ட போது அந்த முகாமிலே இருந்த குறிப்பிட்ட போராளிகளை வைத்துக் கொண்டு அந்த இந்திய ராணுவத்துடன் அந்த முகாமை சூழ்ந்த போது சண்டை பிடித்து எதிரியை இந்திய ராணுவத்தை கொன்று அவர்களுடைய ஆயுதத்தை கைப்பற்றிய அந்த சண்டையின் அந்த இடத்திலே தலைமையேற்று அந்த சண்டையை செய்திருந்தார். அந்த சண்டையிலே இவருக்கு ஒரு காயம் கூட ஏற்பட்டது. அப்படியாக ஒரு சண்டை களத்திலே மிகவும் துணிச்சலோடும் ஒரு தீரத்தோடும் இந்திய ராணுவம் என்றாலும் சரி, இலங்கை ராணுவம் என்றாலும் சரி, அவருடைய அந்த சண்டை கள பதிவுகள் எல்லாம் ஆழமானது. இப்படியாக ஒவ்வொரு சண்டை களத்திலே திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இவர் முல்லைத்தீவு, அதாவது பசிலன் அவர்களின் வீரச்சாவுக்கு பிற்பாடு முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே அங்கு நடந்த இந்திய ராணுவத்தினுடைய சகல தாக்குதல்களையும் திட்டமிட்டு வழிநடத்தி மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே இவருடைய செயல்பாடுகளை அவதானித்த எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் நேரடியாக அவரை கூப்பிட்டு அவருக்கு வன்னி மாவட்டத்தினுடைய பொறுப்பை ஒப்படைக்கின்றார். அந்த நேரத்திலே தான் எனக்கும் அவருக்குமான அந்த ஆழமான அந்த தொடர்பு ஏற்பட்டது. 1992 உருவாக்கப்பட்ட சான் சென்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக பிரிகேடியர் பால்ராஜ் நியமிக்கப்பட்டார். பிரிகேடியர் தீபன் வன்னி பகுதியின் தளபதியாக இருந்தார். இவர்களின் இணை மண்கிண்டி மலை மீதான இதய பூமி நடவடிக்கையில் பங்கு பெற்றி புலிகளுக்கு மகத்தான வெற்றியை தேடி தந்தது. பிரிகேடியர் தீபனின் திறமையும் வீரமும் வெளிப்பட்ட இரு சமர்கள் யாழ்தேவி மற்றும் தவளைப்பாய்ச்சல் ஆகிய 2 சமர்களங்களாகும். ஆனையிறவிலிருந்து வடக்காக யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்ட யாழ்தேவியை
இடைநடுவில் தடம் புரள வைத்த பெருமை பிரிகேடியர் தீபனையே சாரும். 1993 செப்டம்பரில் இடம்பெற்ற இந்த படை நடவடிக்கையின் முதல் நாள் சண்டையிலேயே பிரிகேடியர் பால்ராஜ் விழுப்புணடைந்த காரணத்தால் களத்திலிருந்து அகற்றப்பட்டார். அதன் பின்னர் பிரிகேடியர் தீபனே முறியடிப்பு சமருக்கு தலைமை தாங்கினார். இவருடைய தந்திரத்தின்படி மண் கும்பிகளுக்குள் மணித்தியால கணக்காக காத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் முன்னறிய படையினர் மிக அருகில் வந்ததும் திடீர் தாக்குதலை தொடுத்து அவர்களை நிலைகுலிய செய்ததுடன் புலிகள் 2 T-55 வகை டேங்கிகளை கைப்பற்றுவதற்கும் வழி சமைத்துக் கொடுத்தது. இந்த 2 T-55 டேங்கிகளில் ஒன்றை மண்ணுக்குள் புதைத்து பயன்படுத்திய 2 டோரா பீரங்கி படகுகளை சாலை பகுதியில் ஒரே நாளில் தமிழீழ விடுதலை புலிகள் தகர்த்து சாதனை புரிந்தனர். 1993 நவம்பரில் நடைபெற்ற ஈரூடக சமரான தவளை பாய்ச்சல் நடவடிக்கையில் பூநகரி முகாமை பிரிகேடியர் தீபன் தலைமையிலான போராளிகளும், நாகதேவன் துறை கடற்படை தளத்தை தளபதி பானு தலைமையிலான போராளிகளும் தகர்த்தனர். இங்கே கைப்பற்றப்பட்ட 5 நீரூந்து விசை படகுகளே கடற்புலிகள் தோற்றம் பெற்று பலம் பெற உறுதுணையாக இருந்தது என்றால் மிகையாகாது. 1994 பிரிகேடியர் தீபன் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டார். அந்த காலப்பகுதியில் சந்திரிகா அம்மையார் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. 1995 முறிவடைந்த பேச்சுவார்த்தை 3ஆம் ஈழப்போருக்கு வழி சமைத்தது. 1995 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படையினரின் முன்னேறி பாய்தலுக்கு எதிரான புலி பாய்ச்சலிலும் இடிமுழக்கம் நடவடிக்கைக்கு எதிரான சண்டையிலும் தனது காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தார் பிரிகேடியர் தீபன். சூரிய கதிர் படை நடவடிக்கை தொடக்கத்தில் பிரிகேடியர் பால்ராஜும் பிரிகேடியர் சொர்ணம் தலைமையிலும், பின்னர் பிரிகேடியர் தீபன் மற்றும் தளபதி பானு தலைமையிலும் புலிகள் எதிர்த்து போரிட்டனர். பிரிகேடியர் தீபன் தலைமையிலான போராளிகள் நவம்பர் 27 மாவீரர் நாள் முடியும் வரை யாழ்ப்பாணம் படையினரின் கைகளில் வீழ்வதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார். யாழ்ப்பாணத்தை விட்டு 1996 ஏப்ரல் மே மாத பகுதியில் வெளியேறிய தமிழீழ விடுதலை புலிகள் வன்னியை தளமாக்க முடிவு செய்த போது அதற்கு பெருந்தடையாக இருந்தது முல்லைத்தீவு படை முகாமாகும். அந்த முகாமை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் புலிகள். பிரிகேடியர் தீபனை அழைத்த தமிழீழ தேசிய தலைவர் முல்லைத்தீவு படை முகாம் மீதான வேவு நடவடிக்கையை தொடங்கவும் தாக்குதல் திட்டத்தை தீட்டவும் உத்தரவிட்டார். இவருடைய திறமையான திட்டத்தினால் 1996 ஜூலை 18 முல்லைத்தீவு படை முகாம் தகர்க்கப்பட்ட போது 1000க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இங்கே கைப்பற்றப்பட்ட 2 122 மில்லிமீட்டர் ஆட்லரி பீரங்கிகளே பின்னாளில் புலிகள் மரபு நீதியாக தமது படை கட்டமைப்பை கட்டியமைக்க உதவின. ஜேசிகுரு படை நடவடிக்கை 1997 தொடங்கப்பட்ட போது புளியங்குளத்தை தக்கவைக்கும் பொறுப்பு பிரிகேடியர் தீபனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓமந்தையையும் நெடுங்கேணியையும் இலகுவாக கைப்பற்றிய படை தரப்பு புளியங்குளத்தை கைப்பற்ற முடியாமல் மாற்று பாதையில் கனகராயன் குளத்தையும் கனிப்பட்ட முறிப்பையும் கைப்பற்றிய போது புளியங்குளம் கைவிடப்பட வேண்டியிருந்தது. இதன்போது பிரிகேடியர் தீபனின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக லெப்டினன்ட் கர்னல் விக்கீஸ், லெப்டினன்ட் கர்னல் அறிவு மற்றும் தளபதி லோரன்ஸ் ஆகியோர் இருந்தனர். இந்த கூட்டணியின் கண்டுபிடிப்பான மண்ணணை கட்டும் அகழியுமே ஸ்ரீலங்கா படையினருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது என்பது யாவரும் அறிந்ததே. 1998 ஜேசிகுரு கைவிடப்பட முதன்மையான காரணமாக இருந்தது சத்ய நடவடிக்கையின் மூலம் படையினர் கைப்பற்றி வைத்திருந்த கிளிநொச்சியை ஓயாத அலைகள் 2 மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் மீள கைப்பற்றிக் கொண்டதே. இந்த தாக்குதலிலும் பிரிகேடியர் தீபனின் பங்களிப்பு மிக காத்திரமானதாகும். 1999 புலிகள் ஓயாத அலைகள் 3 தொடங்கி படையினர் ஏசிக்குரு ராணுவ நடவடிக்கையின் மூலம் 18 மாதங்கள் கஷ்டப்பட்டு கைப்பற்றி வைத்திருந்த பகுதிகளை வெறும் 3 வாரங்களில் மீள கைப்பற்றிக் கொண்டனர். ஓயாதலைகள் 3 முத்தாய்ப்பாக அமைந்தது ஆனையிரவு முகாம் கைப்பற்றலாகும். 1991 ஆகாய கடல்வெளி சமரில் பெற்ற பின்னடைவும் படைப்பினைகளும் பின்னாளில் உலகமே வியக்கும் வண்ணம் இடம்பெற்ற குடாரப்பு தரையிறக்கத்துக்கு வழி சமைத்தது எனலாம்.
குடாரப்பு தரையிறக்கம் இடம்பெற்ற பின்னர் செம்பியன்பற்றிலிருந்து வெற்றிலைக்கேணி கட்டைக்காடு வரை நிலை கொண்டிருந்த படையினரை விரட்டி அடித்தும் ஆனையிரவு முகாமை பின்பக்கமாக தாக்கியும் ஆனையிரவு முகாம் கைப்பற்றலில் முக்கிய பங்காற்றியிருந்தார் பிரிகேடியர் தீபன் அவர்கள். ஆனையிரவு தளம் மீதான தாக்குதல் தொடர்பாக பிரிகேடியர் தீபன் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார். புதிய ஒரு தந்திரவாய முறையில் இந்த தளத்தை தாக்குவதற்கு நமது தலைவர் அவர்கள் திட்டத்தை வகுத்தார். இந்த தாக்குதலை பொறுத்தவரை எதிரி வந்து இந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில எந்த நேரத்திலும் நமது தாக்குதலுக்குள்ளாகலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில தான் இந்த பலமான தளம் மீது நமது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலானது 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 99ஆம் ஆண்டு 16/12/99 1 மணிக்கு இந்த தாக்குதலானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தாக்குதல வந்து முன்னணி படைகளாக சால் செண்டனி படையணியும் மாலதி படையணியும் பங்கெடுத்து கொண்டன. அதில் வந்து 3 தொகுதிகளாக இந்த படத்தளத்தின் மீதான ஆரம்ப தாக்குதலை நாங்கள் ஆரம்பித்தோம். முதலாவது தொகுதி லெப்டினன்ட் கர்னல் ராஜ் சிங்கத்தின் தலைமையிலும், 2வது தொகுதி லெப்டினன்ட் கர்னல் அரவிந்த் தலைமையிலும், 3வது தொகுதி லெப்டினன்ட் கர்னல் விமலன் தலைமையிலும் இந்த தளத்துக்குரிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. கர்னல் கிட்டு பீரங்கி படப்பிரிவுடன் சூட்டு ஆதரவுடன் ஒரு புதிய ஒரு சந்திரபாய வியூகத்துடன் அந்த தாக்குதலை ஆரம்பித்து முதல் 1 மணி தொடக்கம் இரவு 6 மணி வரை ஒரு முன்னணி நிலைகளில் ஒரு கடுமையான ஒரு சமர் அங்கு இடம்பெற்று 6 மணிக்கு பிற்பாடு முதலாம் நாள் முன்னணி காவலரன்களின் ஒரு தொகுதி வந்து நமது படை அணிகளிடம் வீழ்ச்சி கண்டது. அதற்கு பிற்பாடு எதிரி வந்து அந்த வீழ்ந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்காக மேலதிக உதவிகளை எடுத்து, அதாவது ஆனரவு தளத்துடன் நேரடியான தொடர்பை கொண்ட இந்த தளத்துக்கு உடனடி உதவிகள் ஆனரவு தளத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் அடுத்த நிலைகளை பலப்படுத்தி அவர்கள் விட்ட இடங்களை மீள கைப்பற்றுவதற்கான ஒழுங்குகளை மிக தீவிரமாகவும் கடுமையாகவும் செய்து கொண்டிருந்தனர். அந்த வேளையில் அடுத்த நாள் காலை, அதாவது 17ஆம் தேதி காலை நமது படையணிகளின் ஒரு வீரம் மிக்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு தாக்குதலை வந்து தொடுத்ததன் மூலம் பரந்தன் முல்லைத்தீவு வீதியை ஊடறுத்து அன்று வந்து பரந்தன் சந்தி பகுதியை எம்மால் கைப்பற்ற முடிந்தது. அப்படி எடுக்கிறேன்டா 300 அப் பண்ணி 100 வேலை எடுத்தாதான் நம்ம அங்கே கிடைக்குமா? அத்தியடி இருக்குல்ல, அத்தியடி அப்படி ஏதாவது வச்சு அப்படியே போட்டுருக்குது. அது உச்சவலைய பாதுகாப்போடு எதிரி மீள ஒரு பாதுகாப்பு வியூகத்தை அமைத்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் மிக கடுமையான
எதிர்ப்புகளை வழங்கி எமது முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த வேளையிலே மீண்டும் அந்த வியூகத்தை உடைப்பதற்குரிய தலைவர் அவர்கள் தந்தார். அதன் அடிப்படையிலேயே மீண்டும் நாம் அந்த 54வது 6வது பிரிகேட் தளத்தை தாக்குவதற்குரிய வியூகத்தை எடுத்து 19ஆம் தேதி இரு முனைகளால் நகர்ந்து நான் அந்த தளத்தை 19ஆம் தேதி இரவு கைப்பற்றினோம். எதிரி அந்த தளத்திலிருந்து பின்வாங்கி உமையாள் புறப்பகுதியில் அமைந்திருந்த 54வது 5வது பிரிகேட் 545 பிரிகேட் தளத்துடன் இணைந்து முழு பலத்தையும் இணைத்து ஒரு கடும் ஒரு பாதுகாப்பான வியூகத்தை மீண்டும் அமைத்திருந்தார். 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 இடம்பெற்ற ஆனையிறவை மீள கைப்பற்றும் நோக்கிலான படையினரின் அக்கினிகீல தீச்சுவாலை நடவடிக்கையை சின்னாபின்னமாக்கியது தொட்டு 2009 ஜனவரி வரை 55ஆம் மற்றும் 53ஆம் படையினரின் ஆனையிறவை மீள கைப்பற்றும் எத்தனையோ முயற்சிகளை தவிடுபொடியாக்கியவர் வடபோர்முனை கட்டளை தளபதி பிரிகேடியர் தீபன். அதேபோன்று கிளிநொச்சியை சுற்றி 18 கிலோமீட்டர் நீளமான எல் வடிவிலான மண் அணைக்கட்டு அமைத்து கிளிநொச்சியின் வீழ்ச்சியை பல மாதங்களாக 2009 ஜனவரி 1 வரை தள்ளி போட்டவர் என்ற பெருமையும் பிரிகேடியர் தீபனைய சாரம். கடைசியாக புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்தில் ஏப்ரல் 1ஆம் நாள் பல படையணி தளபதிகளுடன் சேர்ந்து படையினருக்கு எதிராக பாரிய முறியடிப்பு சமர் ஒன்றை திட்டமிட்டார் பிரிகேடியர் தீபன் அவர்கள். ஆனால் இந்த நிகழ்வு வேறு விதமாக சென்றிருந்தது. ஏப்ரல் 1ஆம் நாளன்றும் 2ஆம் நாளன்றும் பிரிகேடியர் தீபன் அவர்கள் நெஞ்சிலே விழுப்புண் அடைந்திருந்தார். ஆனாலும் தொடர்ந்து போராடிய அவர் எதிரியின் நச்சுக்குண்டு தாக்குதலிலே அந்த மண்ணிலே வீர வரலாறாகினார். 25 ஆண்டு காலம் ஓயாது அடித்துக் கொண்டிருந்த இந்த புயல் ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்திலே நிரந்தரமாக அடங்கி போனது. சமர்க்களங்களின் நாயகன் பால்ராஜ் என்றால் எந்தவித சந்தேகங்களுமின்றி சமர்க்களங்களின் துணை நாயகன் இந்த தீவனம்மான் தான். பால்ராஜ் எனும் பாசறையிலே வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கண்டாவளை கண்டெடுத்த கண்மணி பிரிகேடியர் பால்ராஜ் மே 2008 மறைந்த போது அழுதபடியே சொன்ன வார்த்தைகள் இவை: என்னை அருகிலே வைத்திருந்து தளபதியாக வளர்த்தெடுத்த தளபதி அவர் என் போராசான். தமிழனை தலைநிமிர வைத்த இந்த போர் வீரர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர்களின் நினைவுகள் மனங்களில் நீங்காதிருக்கும் என்பது. ஏகப்பட்ட போராளிகளின் தியாகம், அவர்களின் அர்ப்பணிப்பு, அவர்களின் இரத்தங்கள் இந்த இடத்திலே சிந்தப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் நிற்கும் போது, இந்த இடத்தில் இருக்கும் போது, இந்த இடத்தில் உலாவும் போது எனக்கு அந்த உணர்வுகள், அந்த நினைவுகள், அந்த காட்சிகள் தான் கண் முன்னாலே வருகின்றது. ஆத்தா பால்வாசம் அன்னைக்கே மறந்துருச்சு, எங்கண்ணே உன் தோள் பாசம் என்னதான் மறக்கலை. பூட்டி வச்சமே கதவ பொசுக்குன்னுதான் திறந்துடுங்க, உங்க பொன்னான கட்டளைக்கு புயலாகி நான்